ஆட்டிசம் உள்ள குழந்தைகளிடம் நாம் கவனிக்கத் தவறும் உடல்நலப் பிரச்சினைகள் என்னென்ன? குழந்தைகள் அடிக்கடி வாந்தி எடுப்பதற்கும் உணவு ஒவ்வாமைக்கும் உள்ள தொடர்பு என்ன? குழந்தைகள் தூக்கமின்மை மற்றும் எரிச்சல் அடைவதற்கு உடல்நலக் காரணங்கள் என்னவாக இருக்கும்? வலிப்பு அல்லது மனநல பாதிப்பு என்று தவறாக கருதப்படும் விஷயங்கள் உண்மையில் வேறு என்ன உடல்நலக் குறைபாடுகளாக இருக்கலாம்? ஒரு ஆட்டிசம் குழந்தைக்கு முறையான மருத்துவ பரிசோதனை ஏன் அவசியம்? உங்கள் குழந்தையின் நடத்தைகளுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் மருத்துவ உண்மைகளை தெரிந்து கொள்ளுங்கள். மார்னிங் பேரண்ட்ஸ். ஸோ நம்ம சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஆட்டிசம் சார்பாக கடந்த 2 மாதமாக நம்ம ஆன்லைனில் வெபினார்ஸும் அண்ணா சென்ட்ரி லெவலில் இன்பர்சன் செஷனும் நடத்திட்டு வரோம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வெபினாரில் நம்ம கூட பேசுறதுக்காக டாக்டர் விஜயலட்சுமி ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ மேடம் வந்து சீனியர் பீடியாட்ரிக் கன்சல்டன்ட் நிப்மெட்லேருந்து அவங்க வந்திருக்காங்க. ஸோ மேடமோடைய ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா, அவங்க வந்து இந்த துறையில் பெஸ்ட் டாக்டருக்கான அவார்டு வந்து நம்ம சீஃப் மினிஸ்டர் கையால் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெவலப்மெண்டல் டிஸார்டர்ஸ் அண்ட் மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் இருக்க குழந்தைங்களோட ஒர்க் பண்ணுறதுல மேடம் ஒரு ஸ்பெஷலிஸ்டாக இத்தனை வருஷமாக சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெஃப் அண்ட் பிளைண்ட் எஜுகேஷன், நம்ம காது கேட்க முடியாது இல்லை வாய் பேச முடியாத குழந்தைங்களுக்கான கல்வியில் அவங்க வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு பங்காற்றிருக்காங்க நிப்மெட்டில். மேடம் இதுக்கு முன்னாடி நமக்கு அண்ணா லைப்ரரியில் வந்து இன்பர்சன் செஷன்லேயும் பேசியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம கூட வந்து அசோசியேட்டட் கண்டிஷன்ஸ் இன் ஏஎஸ்டி அந்த தலைப்பில் பேசியிருக்கிறாங்க. மேடம் வெல்கம். இன்னொரு முறை இந்த வீக்கில் எங்க கூட இங்கே ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் செஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? பேரண்ட்ஸ் ஏதாவது கேள்விகள் இருந்தால் நம்ம மேம் முடிச்சதுக்கப்புறம் we will open for question and answers. Thank you. Thank you sir for the introduction. First slide போடுவீங்களா சார்? ஸோ நம்ம பேரண்ட்ஸ், டியர் பேரண்ட்ஸ், ரொம்ப வணக்கம். எல்லாருக்கும் காலை வணக்கம். அப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து என்னெல்லாம் பிரச்சனைகள் நம்ம குழந்தைங்கள்ல காணப்படுறது. ஸோ நார்மலாகவே உள்ள குழந்தைங்கள்ல இருக்கலாம், ஆனால் நம்ம வந்து மிஸ் பண்ணுறது தான், அதுதான் ரேர் கண்டிஷன்ஸ் சொல்லப்பட்டது. ஏன்னா நம்ம வந்து கவனிக்க மாட்டோம். அதே மாதிரி உள்ள பிரச்சனைகளை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா நம்ம எப்போதுமே நம்ம குழந்தைங்களை கவனித்து எந்தெல்லாம் இடத்துல பிரச்சனைகள் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னு உள்ளதுக்கு வேண்டி தான் இந்த டாபிக் நான் கொடுத்துருக்கிறது. ஸோ ஒரு ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் சொல்லும்போது அவங்களுக்கு வந்து தகவல் தொடர்பாடுலையும் மற்ற அவங்களோட ஏஜில் உள்ளவங்க கூட பழகிறது, அது மாதிரி ஏதாவது ஸ்டீரியோடைபிக் பிஹேவியர் சொல்லுவோம், ஏதாவது சுத்துறத பார்த்துட்டு இருக்கிறது, இல்லாட்டா கையில் ஏதாவது எடுத்து வச்சு சுற்றிட்டு இருக்கிறது, அது மாதிரி தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் வந்து உங்களுக்கு என்னதுன்னா, இப்போ சம்டைம்ஸ் அவங்களுக்கு ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க, அட்டென்ஷன் கம்மியாக இருக்கும், உன்னிப்பு கம்மியாக இருக்கும், ஏதாவது பொருளை தூக்கி போட்டுருவாங்க, இம்பல்சிவாக இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எல்லாத்துக்கும் கூட உள்ளதுதான். அது நமக்கு எல்லாருக்குமே நம்ம குழந்தைங்களை பற்றி நல்லா தெரியும். ஆனால் ஒரு சில காரியங்கள் நமக்கு தெரியப்பட்டவ தான். இதெல்லாம் நீங்கள் பார்த்தா தேவையில்ல, உங்கள் குழந்தைக்கு இருக்கா சொல்லிட்டு. அதுக்கு தான் இந்த செஷன். எல்லா குழந்தைங்கள்லையும் இது இருக்கணும்னு கிடையாது. ஏன்னா ஒரு கையளவு குழந்தைங்கள்ல இது இருக்கலாம், இல்லாட்டா ஒரே ஒரு 1000 பேரை பார்க்கும்போது ஒரு குழந்தைக்கு பிரச்சனை இருக்கலாம். ஆனா வந்து நமக்கு வந்து நம்ம நிப்மெட்ல வரப்பட்ட குழந்தைங்கள்ல என்ன ஆகுதுன்னா, நம்ம எல்லாமே பார்க்கறதுனால நிறைய நம்ம இதே மாதிரி பிரச்சனைகளை பார்க்கிறோம். ஸோ முதல்ல நான் சொல்ல விரும்புறது என்னதுன்னா, பேச முடியல. நம்ம எவ்வளவு ட்ரைனிங் கொடுத்துட்டும் இந்த நம்ம குழந்தைக்கு பேச முடியல, ஒரு சத்தம் கூட தெளிவா சொல்லலைங்கும் போது நாங்க பார்த்தது வந்து கட்டு நாக்கு தான். டங் டை சொல்லுவாங்க. அதுதான் இந்த நாக்குக்கு கீழே வந்து பிடிச்சுன்னு இருக்கும். அப்ப நாக்கை வந்து மேல தூக்க முடியாது. நம்ம மேல தூக்கி அன்னத்துல தொட்டாதான் சில வார்த்தைகள்லாம் சொல்ல முடியும். அதே மாதிரி சாப்பிட்றதுல கஷ்டம், ஸ்வாலோவிங்ல கஷ்டம், இதெல்லாம் வரப்பட்டது வந்து டங் டைனால நாங்க பார்த்தோம். ஸோ இப்போ வந்து அது ஒரு இஎன்டி டாக்டர்கிட்ட விட்டுட்டோம்னா அந்த டங் டையை வந்து அவங்க கட் பண்ணி, அது ரொம்ப சின்ன சர்ஜரி தான், அறுவை சிகிச்சை தான். ஆனால் வந்து அது பண்ணிட்டோம்னா குழந்தைக்கு நல்லா நாக்கை வந்து நல்லா சுழட்ட முடியறது. அப்போ ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லணும்னு நினைச்சா கூட அவங்களால அதை
வெளிப்படுத்த முடியாது. ஒரு சத்தமாவது இப்ப பிஸ்கெட்னு சொல்லணும்னா பீன்னு சொன்னா கூட போதும் இல்லையா, பிஸ்கெட் சொல்றதுக்கு. இல்லாட்டி உங்களுக்கு வந்து டேட்டா சொல்லணும், முடியல குழந்தைக்கு. வருது, ஆனா சவுண்டு வந்து கரெக்டா உச்சரிக்க முடியாதது டங் டை. நிறைய குழந்தைங்களுக்கு இது ஆப்ரேஷன் பண்ணினோம். ஆனா ரொம்ப பெருசான குழந்தைங்கள்ல ஆப்ரேஷன் பண்ணினா வந்து பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கல. ஆனா சாப்பிடுறதுல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சது. அதே மாதிரிதான் தொண்டைக்குள்ள வந்து டான்சில்ஸ் சொல்லி தொண்டை சதை இருக்கு. எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு 5-7 வயசு வரைக்கும் இது இருக்கும். ஆனா அந்த டான்சில்ஸ்ல வந்து என்ன ஆகுறதுன்னா, அது ரொம்ப பெருசாயிடுச்சுன்னா குழந்தை வந்து சாப்பிட முடியாது, வலிக்கிறது சொல்ல முடியாது. ஸோ அதனால அந்த டான்சில்ஸ் வந்து எல்லா ஜான உடனே அந்த குழந்தை முழுங்க முடியாமக்கி குழந்தை வந்து காது வலியும் வந்துடும். அப்ப காதுல நடுச்செவியில, ஏன்னா காதுக்கும் தொண்டைக்கும் கனெக்ஷன் இருக்கு. ஸோ அதனால டான்சில்ஸ் சொல்லுவாங்க, தொண்டை சதை. இஃப் இட் கெட்ஸ் என்லார்ஜ் the middle ear is also infected. அப்ப நடுவுல காதை பிடிச்சிட்டு குழந்தை அழுதும். So the child will have middle ear problem also. So tongue tie is very important. If there is a tongue tie, the movement of the tongue is affected. Tonsils are large, then there is middle ear problem and infection, discharge from the ear அப்படி இருக்கலாம். தென் டீத் ரொம்ப முக்கியம். கேரிஸ் டூத் ஓட்டை இருந்ததுனாலோ இல்லாட்டி கிராஸ் பைட் இருந்ததுனாலோ இல்லாட்டி என்ன ஆகும்னா கரெக்டா மூடாது வாய். ஒரு சில குழந்தைங்களுக்கு கீழ்த்தாடி வந்து இட் பி ப்ரொட்ரூடிங். நமக்கு பார்த்தீங்கன்னா சாதாரணமா நம்மளோட மேல் தாடியும் கீழ்த்தாடியும் சொல்லி பாருங்க, நம்ம மேல் தாடி தான் வெளியில இருக்கும், கீழ்த்தாடி உள்ளதான் இருக்கும். The lower jaw is always inside, but sometimes there is protrusion of lower jaw. So in that case, the child will not be able to move, swallow or eat, or child has got difficulty in swallowing. So முழுங்க முடியாது, சாப்பிட முடியாது. And when they are sleeping, they will be snoring. கொரட்டை விடுவாங்க. So that has to be corrected. So what they do is, if you approach a dentist, he'll be able to tell you that they will correct it with the appliance. So கீழ்த்தாடி தள்ளி இருந்ததானா அதை வந்து டாக்டர் வந்து பல்லு டாக்டருக்கு தான் போனோம். அவங்க வந்து அதை உள்ள போக்குறதுக்கு நார்மலா the upper jaw is outside and lower jaw is inside the teeth. So சொல்லி பாருங்க, அப்ப தெரியும். So but what happens is, in these children sometimes there is protrusion of jaw. Even normal children or any other children with disability, there is this problem is seen. So it is a normal common problem actually. அப்புறம் இன்னொன்னு வந்து சின்ன நாக்கு இருக்குல்ல, உள்நாக்கு, அது குட்டி நாக்கு இருக்கும் வாய்க்குள்ள திறந்தாய். இந்த சின்ன நாக்குங்கப்பட்டது குட்டி நாக்கு இல்லையா, பைஃபெடியூலா. அது வந்துட்டு நம்ம குழந்தைங்க, if you open the mouth of anyone, you will see a small tongue at the back of the mouth, inside the mouth. If that is split, ரெண்டா இருக்கும், ரெண்டா பிளந்து இருந்ததுன்னா the child will have difficulty in swallowing, the child will have coughing and regurgitation, திருப்பி வரும் சாப்பிட்டது. So that is called bifidula. So குழந்தையோட வாயை நல்லா திறந்து பார்க்கணும் நம்ம, குழந்தைக்கு சின்ன நாக்கு கரெக்டா இருக்கா சொல்லி. அப்புறம் இன்னொன்னு வந்து மூக்கு, காது மூக்கு தொண்டைக்காரங்களுக்கு தான் அது நல்லா தெரியும். மூக்குல வந்து நடுவுல ஒரு சோறு மாதிரி இருக்கு, நேசல் செப்டம் சொல்லுவோம். அப்ப ரெண்டு ஓட்டைக்கும் நடுவுல இருக்கிறது ஒரு சோறு இல்லையா, செப்டம். இந்த nostril, the two nostrils are divided by a small septum. அப்ப அது வந்து வளைஞ்சு இருந்ததானா குழந்தைங்க மூச்சு திணறும், அது சீக்கிரம் சளி பிடிக்கும். அதை வந்து நம்ம எப்போதுமே ஒரு காது மூக்கு தொண்டை டாக்டர்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டங்கள்லாம் தீரும். ஸோ நேசல் செப்டல் டீவியேஷன், and that can cause blockage of nose and infection of the sinus. Always there is infection of the sinus, so that has to be taken care. And then mouthல வந்து குட்டி குட்டி புண்ணு, ulcers in the mouth and tongue, ulcers in the mouth and tongue. So that is when there is vitamin deficiency, vitamin B complex deficiency இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இந்த நாக்குல புண்ணு இருக்கும், இல்லாட்டா இந்த உதடுல எண்டுல புண்ணு இருக்கும், இல்லாட்டா வாய்க்குள்ள புண்ணு இருக்கும். ஸோ வாய்க்குள்ள புண்ணு இருந்தா அதை கண்டிப்பா
வந்து டாக்டர்கிட்ட காட்டி வைட்டமின்ஸ் சாப்பிட்றது மட்டும் இல்லை, இந்த புண்ணு வந்து குடலுக்குள்ளே இருக்கலாம். சம்டைம்ஸ் ஒரு சில கண்டிஷன்ஸ்ல இந்த புண்ணு குடல்லையும் புண்ணு இருக்கலாம். ஸோ அதனால வாயெல்லாம் நீங்க பல்லு தேய்க்கும் போது ஏதாவது இடத்துல இப்படி வட்டமா இல்லாட்டா ஓவல் ஷேப்ல புண்ணு இருக்கா பார்க்கணும். நாக்கோட டிப்புலயோ இல்லாட்டா சைடுலயோ பல்லு குத்தி வருதா, பல்லு கரெக்டா இருக்கா, பல்லுல ஓட்டை இருக்கா, இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக உண்டு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ எப்போதும் குழந்தைங்க வந்து வாந்தி பண்ணுவாங்க, வாமிட்டிங். அது எப்படின்னா நிறைய ஆசிட் வந்துதானா அந்த குழந்தைங்க அதை வாமிட் பண்ணிடுவாங்க. ஸோ ரொம்ப நம்ம குழந்தைங்களுக்கு என்ன ஆகுறதுன்னா அடிக்கடி வாமிட் பண்ற குழந்தைங்க நமக்கு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆங்ஸைட்டி, எப்போதுமே என்ன நடக்க போறதுன்னு நினைச்சிட்டே இருப்பாங்க. சரியா தெரியாது, நம்ம ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறோம், இன்னைக்கு டீச்சர் என்ன பண்ண போறாங்க, ஸோ அந்த பயத்திலே வந்துட்டு இருப்பாங்க. அது யூஸ் ஆகல. எஸ்பெஷலி புதிய இஃப் த டீச்சர் இஸ் நியூ, த சைல்ட் கெட்ஸ் அன் ஆங்ஸைட்டி. ஸோ அப்ப என்ன ஆகும்னா நம்ம எப்பெல்லாம் நம்ம ஒரு மாதிரி பதட்டமா இருக்கோமோ அப்பெல்லாம் நமக்கு வயிற்றுல வந்து இந்த ஆசிட் உருவாகும். ஸோ அந்த அந்த ஆசிட் உருவாகி நம்ம வந்து கொஞ்சம் சாஞ்சு உட்காந்து படிக்க எல்லாம் செய்தோம்னா அது வந்து நம்மளோட பின்னாடி வயிற்றுக்குள்ளேருந்து இந்த உணவு குழாய் வழி வாய்க்குள்ள திருப்பி கசப்பா வரும் அது. ஸோ அதைத்தான் வந்து ரிஃப்ளெக்ஸ் சொல்றது. ஸோ அது எப்பெல்லாம் வருதுன்னா நம்ம குழந்தைங்கள்ல வந்து அவங்களுக்கு ஒத்துக்காத்த சாப்பாடு கொடுத்தோம்னா, சப்போஸ் யூ ஆர் கிவிங் ஃபுட் தட் இஸ் நாட் டாலரேட்டட் பை த சில்ட்ரன். அவங்க சொல்றாங்க யூஸ்வலி ஒரு கொஞ்சம் குழந்தைங்களுக்கு வந்து எப்படின்னா எல்லா குழந்தைங்களுக்கும் ஆட்டிசம் உள்ள குழந்தைங்களுக்கு இல்லை, கோதுமை, மைதா, பால் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒத்துக்காது, அலர்ஜி உண்டு. அப்ப என்ன ஆகும்னா அந்த குழந்தைக்கு வந்து அலர்ஜி வர்றதுனால வயிற்றுக்குள்ள நிறைய ஆசிட் செக்ரீஷன் வந்து அது ரீகஜிடேஷன் ஆகும். ஸோ அதனால நம்ம வந்து இதே மாதிரி உள்ள சாப்பாடை நம்ம கொடுக்கறதுல ஒரு 6 மாசம் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம் வீட்டில். அதாவது கோதுமை, மைதா, பால் இதெல்லாம் அலர்ஜி உள்ள குழந்தைங்க ஆனா அவங்க எப்போதும் அவங்களுக்கு வயிறு வலிச்சுட்டே இருக்கும், வயிற பிடிச்சிட்டே இருப்பாங்க, அப்புறம் வாந்தி பண்ணுவாங்க. ஸோ வயிறு வந்து பாத்தீங்கன்னா உப்புசமா இருக்கும். ஸோ அது மாதிரி உள்ள குழந்தைங்களுக்கு ஒரு 6 மாசம் நம்ம வந்து இந்த கோதுமை, மைதா, அது மாதிரி பால் இதெல்லாம் கம்மி இல்லாமக்கி கொடுத்து பார்த்தோம்னா அந்த இரிட்டேஷன் எப்போதும் சினிங்கிட்டே இருப்பாங்க, எப்போதும் அழுதுட்டே இருக்கிறது அதெல்லாம் நல்லாவே மாறிடும். ஸோ அதனால 6 monthsக்கு நீங்க வந்து இதே மாதிரி உள்ள ஃபுட்டு கொடுக்காமக்கி பார்த்தா தேவையில்லை. அப்ப பாலுக்கு பதிலா என்ன கொடுக்கலாம்? பால்ல தான் கால்சியம் கிடைக்கிறது. அப்ப பாலுக்கு பதிலா நீங்க என்ன கொடுப்பீங்க? பாலுக்கு பதிலா நீங்க கொடுக்க முடியாது ராகி கஞ்சி. ராகியில சர்க்கரை போட்டு, நாட்டு சர்க்கரை போட்டு கொடுக்கலாம். ராகி எல்லாம் வீட்டிலேயே நல்லா கவுத்து வச்சு அது முளை கட்டினோடனே அதை கட்டி அதை வந்து ஒலத்தி அப்புறம் அதை பவுடர் பண்ணி வீட்டிலே பண்ணுங்க. கடையிலேருந்து ராகி மாவு வாங்காதீங்க, நீங்களே வீட்டுல பண்ணுங்க. ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா தான் நம்ம எல்லாமே பண்ணலாம். கொஞ்சம் கஷ்டமா இருந்தா கூட நீங்க பண்ணி பாருங்க, பாலை நிறுத்தி இது பண்ணி பாருங்க, வித்தியாசம் இருக்கும். எல்லாருக்கும் அந்த வித்தியாசம் கிடைக்கும்னு சொல்லல நானு. ஒரு 6 மாசம் இதை கடைபிடிச்சு பாருங்க. முடிஞ்சா சப்போஸ் இதுதான் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அப்புறம் இதை கொடுக்க வேண்டாம், ராகிலே நின்றுடலாம் நீங்க. ராகி கஞ்சி, அப்புறம் வீட்டுக்கு பதிலாக நம்ம வீட்டுல உள்ள ரைஸு, அப்புறம் வந்து குதிரைவாளி, அப்புறம் கம்பு, அப்புறம் சோளம் அதெல்லாம் குழந்தைங்களுக்கு ஒத்து போகும். ஓட்ஸு அதெல்லாம் ஒத்து போகும். அப்ப இந்த வீட்லயே சோளம் எல்லாம் போட கத்துங்க. சோளம், கம்பெல்லாம் நிறைய கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டுல இதெல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் பவுடர் பண்ணீங்கன்னா குழந்தைக்கு ஒத்துக்கிறது. பட் இந்த நம்மளுக்கு அந்த கோதுமையில உள்ளதுதான், கோதுமை மைதால உள்ளதுதான் அந்த குளூட்டன்ங்கப்பட்டதுதான் இட் இஸ் நாட் டாலரேட்டட் பை மெனி சில்ட்ரன். அப்புறம் வந்து ரொம்ப கட்டியா போகும், மலம் சிக்கல் வரும், கான்ஸ்டிபேஷன். அப்ப எதனாலன்னா தண்ணி குடிக்க மாட்டாங்க, இல்லாட்டி அவங்களுக்கு ஒரு சில குழந்தைங்களுக்கு கக்கூஸ் போகாமக்கி அதை அப்படியே ஹோல்டு பண்ணுவாங்க, முக்கிட்டு அது ஒரு ப்ளஷர் அவங்களுக்கு. அந்த கக்கூஸ் போற இடத்துல அந்த மோஷன் வந்தாச்சுன்னா அப்ப என்ன ஆகுன்னா மலம் வந்து அங்க தங்கி நின்னா அந்த சென்சேஷன் வந்துருச்சு, ஆனா அவங்க அதை ஹோல்டு பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்க கண்டிப்பா லாக்ஸேட்டிவ் கொடுக்கறது, காத்தால எழுந்த உடனே அவனை ஒரு ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணணும் நம்ம. ஸோ அது வந்து ஒரு பிஹேவியர்.
சில குழந்தைங்க மலச்சிக்கல் 2-3 நாள் போக மாட்டாங்க. ஏன்னா அதை ஹோல்டு பண்ணி அவங்களுக்கு அதுல இருந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அப்ப என்ன ஆகும்னா வயிறு பெரும ஆரம்பிச்சிடும். ஸோ அப்ப நம்ம வந்து எனிமா கொடுத்து தான் எடுக்க வேண்டி வரும். அதுக்கு பதிலா வீட்டுல வந்து இந்த டல்கலாக்ஸ்ன்னு சொல்லி ஒண்ணு இருக்குல்ல, எனிமாவுக்கு பதிலா குட்டியா சோப்பு மாதிரி கிடைக்கும். இல்லாட்டா நீங்க சோப்பு கட் பண்ணி வச்சு அதை நீங்க வந்து எண்ணெய் போட்டு எடுத்துட்டீங்கன்னா, கக்கூஸ் போயிட்டாங்கன்னா ஒரு ரிலீஃப் ஆயிடும். ஸோ டெய்லி ஒரு நமக்கு வந்து ஒரு அவன் ஏந்திரிச்சா உடனே பால் ஏதாவது குடிக்க கொடுத்து நீங்க வந்து இளநியோ இல்லாட்டா ஏதாவது கொடுத்து அவனுக்கு வந்து டீ, பிளாக் டீயோ கிரீன் டீயோ ஏதோ ஒன்று போட்டு கொடுத்து, இல்லாட்டா ராகி கஞ்சியோ போட்ட உடனே அவனுக்கு இந்த சோப்பு வச்சு அவனை கான்ஸ்டிபேஷன் இல்லாமக்கி பார்த்துக்கணும். ரொம்ப கொஞ்சம் சில குழந்தைங்கள்ல வந்து கக்கூஸ் வந்தா கூட, மோஷன் வந்தா கூட அவங்களுக்கு அதை பத்தி தெரியாது. அது ரொம்ப ரேர் கண்டிஷனா தான் இருக்கு. ஆனா நான் வந்து 2-3 குழந்தைங்கள்ல அதை பார்த்தோம். சம் சில்ட்ரன் they don't have the sensation, the nerves in that area, so that they are not getting the sensation of passing the motion. ஸோ இன்னொன்று வந்து தைராய்டு சுரப்பியிலேருந்து தைராய்டு கம்மியா வந்ததுன்னா அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து மலச்சிக்கல் ஏற்படுத்தும். அதனால எப்போதுமே தைராய்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க போய் சொன்னீங்கன்னா எங்க குழந்தை வந்து எப்போதும் மலச்சிக்கலோட இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து அந்த மலச்சிக்கலுக்கு அவங்க மெடிசன் கொடுத்து பார்ப்பாங்க. அப்பவும் சரியாகாட்டா அப்ப அறுவை சிகிச்சையில காட்டி இதே மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இப்ப வந்து குழந்தைங்களுக்கு மஞ்சக்காமால வரலாம். ஸோ நம்ம குழந்தைங்கள்ல கண்ணுல எப்போதும் நீங்க பாத்துக்கணும். அதே மாதிரி தான் ஒண்ணுக்கு போகும்போது ரொம்ப மஞ்சளா போச்சுன்னா நம்ம ரொம்ப கவனிச்சுக்கணும். தண்ணி குடிக்காம இருந்தாலும் மஞ்சளா போகும். இல்லாட்டி நம்ம வந்து ஒரு சில கல்லீரலோட லிவர் டிசீசஸ்ல கூட ஜாண்டிஸ் இருக்கலாம். அப்ப ஜாண்டிஸ் இருந்தா யூரின் எல்லோ கலரா இருக்கும். கண்ணை திறந்து பாத்தீங்கன்னா அந்த கார்னர்ல எல்லோவா இருக்கும், மஞ்சள் கலர் இருக்கும். ஸோ தி கார்னர் ஆஃப் தி ஐ where the eye is to be white is yellow color. So that is why there is jaundice. It may be due to liver dysfunction. So கல்லீரல் சரியா வேலை செய்யாட்டா அதனால இருக்கலாம். நீங்க வந்து ஒரு கேஸ்ட்ரோ டாக்டரை நீங்க பார்க்க வேண்டி வரும். அதே மாதிரி கல்லீரல்ல பிரச்சனை இருக்கிறதானா அமோனியா இருக்கப்பட்ட கேஸ் நிறைய குழந்தைங்கள்ல உருவாகி குழந்தைங்களுக்கு பிக்ஸ் வரும். ஸோ கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய்களை ஒரு கல்லீரல் ஸ்பெஷலிஸ்ட தான் நம்ம போய் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா நம்ம இத பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மஞ்சக்காமால வந்து பலவிதமான கல்லீரல் நோய்கள்ல குழந்தைங்களுக்கு நம்ம தெரியாது. அவங்க அடிக்கடி வாந்தி பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னா சாதாரணமா வர மாதிரி மஞ்சளா கண்ணு ஆகாது. மைல்டா நீங்க கண்ணு கூட பிடிக்க மாட்டீங்க. கண்ணை திறந்து கண்ணோட அந்த உள்ள பாத்தீங்கன்னா தான் அந்த இடம் மட்டும் மஞ்சளா தெரியும். யூரின் வந்து கொஞ்சம் டார்க் கலரா போகலாம். ஆனா வந்து குழந்தை வாமிட் பண்ணும், தூங்காது. இந்த நைட்ல தூங்காத குழந்தைங்கள்ல கல்லீரல் வந்து கண்டிப்பா கல்லீரல் நோய் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்ல, ஒரு சில கல்லீரல் நோய்கள்ல பிக்ஸ் வரத்துக்கும் வலிப்பு வரத்துக்கும் சான்ஸ் உண்டு. அப்புறம் வந்துட்டு நம்மளோட கழிவு நீர் உருவாக்குறது சிறுநீரகம் இல்லையா, கிட்னி. ஸோ அந்த கிட்னியில வந்து இப்ப வந்து கிட்னி ப்ராப்ளம் உள்ள குழந்தைங்கள்ல நம்ம வெளியிலேருந்து பார்த்தா ஒரு சில குழந்தைங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். போன வாரம் கூட ஒரு ஆட்டிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் உள்ள ஒரு பையன் வந்தான். அவனோட காதுக்கு முன்னாடி கொஞ்சம் சதை மாதிரி வளர்ந்துருந்தது. நம்ம கம்மல் போடுற இடம் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி கன்னத்துலதான் ஒரு சின்ன சதை வளர்ந்துருந்தது. அப்ப நான் கேட்டேன், இவனுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கா? அப்ப அவங்க சொன்னாங்க கிட்னியில சிஸ்ட் இருக்கு. அதனால அந்த குழந்தைய டாக்டர் அவங்க ஆல்ரெடி காட்டிட்டாங்க. அவங்க வந்து they have already consulted the doctor. There is a flesh of skin in front of the ear on the face. So அவங்க வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணி they have consulted the doctor, and now every year the doctor has asked them to come for checking the kidney function. அதே மாதிரி யூரின் போற இடத்துல ரொம்ப ஓட்ட சின்னதா இருக்கிறது, இல்லாட்டா அந்த தோல் வந்து ரொம்ப சுருங்கிட்டு யூரின் போற இடத்த சரியா தோல் பின்னாடி தள்ளவே முடியாத பாய்ஸ், ஆண் குழந்தைங்கள்ல அந்த தோலை வந்து பின்னாடி தள்ள முடியுதா பார்க்கணும் நம்ம. அது வந்து ரொம்ப முக்கியம். நிறைய நார்மல் குழந்தைங்கள்ல எல்லாம் உள்ள கண்டிஷன்ஸ் தான் இது. அப்புறம் ஒரு வேலை உள்ள இருக்காது. ஸோ the foreskin can be tight and there may be difficulty in passing urine, or there may be smell in the urine due to narrowing of the urethra. ஸோ கிட்னி பார்க்கணும், யூரித்ரா பார்க்கணும். அப்புறம் ஒரு வேலை சம்டைம்ஸ் உள்ள இருக்காது.
அப்படியானா அது வந்து அன்டிசெண்டட் டெஸ்டிஸ் சொல்லுவாங்க. அந்த ஒரு வேற பாய்ஸ்ல வந்து ஒரு பால் 2 பால் இருக்கணும். ஒரு பால் இல்லாட்டா அதை ஆப்ரேஷன் பண்ணி கீழே கொண்டு வரணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த விரை வந்து உள்ளேயே இருந்துருச்சானா அது கேன்சரா மாறிடும். ஸோ 2 பேரையும் எப்போதும் பாய்ஸ்க்கு இருக்கணும். சரியா? தெர் இஸ் ஒன்லி ஒன் testis present that has to be shown to the pediatric surgeon and operated and bring down. Otherwise it will become cancerous. Next slide, sir. கண்ணுல வரக்கூடியதான கண்ணுல இப்ப நம்ம வந்து கண்ணு தூர பார்வை மயோப்பியா சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அப்புறம் கண்ணு கோணலா தெரியும், ஆஸ்டிக்மேட்டிசம் சொல்லுவாங்க. அது எப்படின்னா ஒரு லைன் ஸ்ட்ரெயிட்டா வரைச்சிருந்தாங்கன்னா அந்த லைன் வந்து சரியா தெரியாது அவங்களுக்கு. ஸோ அது வளைஞ்சுதான் தெரியும், ஒரு பெண்டான மாதிரி தெரியும். ஸோ அது வந்து ஆஸ்டிக்மேட்டிசம். அப்புறம் ஹைப்பர்மெட்ரோபியா, அது ரொம்ப ஆக்சுவலி இதுதான் ரொம்ப, அதாவது அவங்களுக்கு தூர பார்வை இருக்கு, கிட்ட உள்ளதுதான் பார்க்க முடியாது. அப்ப ஏ எழுதுறது பி எழுதுறது அதுல எல்லாம் அவங்களுக்கு கஷ்டம் இருக்கும். சோ அத வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா தூர பார்வையில ஒரு பிரச்சனையும் இல்லை, கிட்ட பார்க்கும்போது மட்டும்தான் ஏதோ கலங்கலா ஏதோ மங்கலா தெரியும் கிட்ட பார்வை. ஸோ அதுக்கு வந்து லென்ஸ் வந்து கான்வெக்ஸ் லென்ஸாக்கும் போடப்பட்டது. ஸோ ஐ டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க கிளாஸ் கொடுத்தா கூட சம்டைம்ஸ் மிஸ்டேக் ஆகுது. நீங்க போய் சும்மா கடையில போய் வாங்கி போடுறாங்கல்ல, அதுல வந்து இந்த குழந்தைக்கு பார்வை சரியில்லை. எப்போதுமே ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணி நீங்க டைம் கொடுத்து பார்க்கணும் நம்ம குழந்தைங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு தூர பார்வைக்கு பிரச்சனை இருக்காது, கிட்ட பார்வைக்கு பிரச்சனை உள்ள நிறைய குழந்தைங்க இருக்காங்க நம்மளோட குழந்தைங்கள்ல. அப்புறம் அதே மாதிரி தான் நான் சொன்னேன் இல்லையா, காதுல இருந்து சீழ் வரப்பட்டது இயர் டிஸ்சார்ஜ். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷன். ஸோ அப்படி இயர் டிஸ்சார்ஜ் வந்ததுன்னா காது செவித்திறன் கம்மி ஆயிடும். இஃப் தெர் இஸ் டிஸ்சார்ஜ் ஃப்ரம் த இயர், the hearing can go little reduced. Sometimes our children put something into the ear. சின்ன கல்லு இல்லாட்டா அரிசி அதெல்லாம் தூக்கி இயருக்குள்ள போட்டுருவாங்க ஒரு சில குழந்தைங்க. ஸோ அதனால நம்ம எப்போதும் குளிக்க வைக்கும் போது குழந்தையோட காதை நல்லா கவனிச்சுங்க, கண்ணை கவனிச்சுங்க, தலையில நல்லா பாருங்க ஏதாவது படையோ ஏதாவது இருக்கா சொல்லிட்டு. அப்புறம் அதே மாதிரி தான் தோல். Coming to skin, some children have dry skin. So they may be due to hypothyroidism. Thyroid ல உள்ள சுரப்பி சரியா thyroid hormone இல்லாட்டா you get hypothyroidism and that can lead to a constipation, dry skin, everything, So even mental retardation. Hypothyroidism, if there is hypothyroidism, the IQ will be, if you are not treating hypothyroidism, the IQ will be less. And also the child will have constipation, the child will have dry skin. So all these can come. So ஒரு குழந்தைக்கு தைராய்டு சுரப்பிலேருந்து சரியா தைராய்டு வராட்டா அது வந்து என்ன ஆகும், குழந்தையோட தோல் வந்து ரஃப்பா இருக்கும். சின்ன குழந்தைங்களோட தோல் மாதிரி இருக்காது, பரபரான்னு ரொம்ப ரஃப்பா இருக்கும். அப்புறம் குழந்தைக்கு மலச்சிக்கல் இருக்கும், மூளை வளர்ச்சி கம்மியாயிட்டே போயிடும். தைராய்டு கம்மியா இருக்குன்னு கண்டுபிடிச்சு மாத்திரை கொடுத்துட்டீங்கன்னா இதெல்லாமே சரியாயிடும். ஈவன் மூளை வளர்ச்சி கூட சரியாயிடும். அப்புறம் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், குழந்தைங்களுக்கு படை வர்றது. ஏன்னா அவங்க சரியா நம்மள குளிக்க விட மாட்டாங்க, இல்லாட்டா தலையை தொட விட மாட்டாங்க. ஸோ தலையில டேண்ட்ரஃப் அது வந்து கண்ணுக்கு வந்துடும். ஸோ படை வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் கேன் பி சீன் இன் த ஹெட், ஹேர், ஸ்கேல்ப்ல தான் நிறைய பாக்குறோம். ஸோ தலையில வந்து படை வந்தாச்சுன்னா, டேண்ட்ரஃப் வந்தாச்சுன்னா, உங்களுக்கு வெள்ளை வெள்ளை பொடுகு வந்துருச்சுன்னா அது வந்து கண்ணுக்கு வந்துடும், கண்ணோட இமையில இருக்கும். இட் கேன் கோ இன்டு த ஐப்ரோஸ், ஐ lashes. So that is very important to look for fungal infection of the scalp, in the skin, so in between the groin. எங்கெல்லாம் படை இருக்கா பார்க்கணும், கைக்கடியில, அக்குள்ள, தொடை எடுக்கல, கால்ல, எல்லா இடத்துலயும். நம்ம அவங்க சரியா காட்ட மாட்டாங்க, நம்மள தண்ணி விட்டு தேய்க்க விட மாட்டாங்க. சோ எப்போதும் கிளீனா வச்சுக்க பாருங்க. படை வந்துருச்சுன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது வந்து கண்ணுக்கெல்லாம் போகும், படை வாய்க்குள்ளேயும் போகும். அப்ப என்ன ஆகும்னா அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னால குழந்தைங்களுக்கு குடல் இரிட்டேஷன் வரலாம். சரியா? அதே மாதிரி தான் இப்ப சொறி சொல்றாங்கல்ல, ஸ்கேபிஸ். ஸ்கேபிஸ் வந்துட்டு எப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு இந்த சொரிஞ்சிட்டே இருப்பாங்க. they'll be going on scratching and finger in between fingers you can see small holes, சின்ன சின்ன குட்டி குட்டி ஓட்டையா இருக்கும். night they scratch, then you can see they are scratching on the abdomen, they are scratching on the thigh, அப்புறம் ஃபீட்ல,
தொடையில எல்லா இடத்துலயும் சொரிஞ்சிட்டே இருப்பாங்க, தூக்கமே கெட்டு போயிடும். அப்ப அது மண்ணுல விளையாடுற குழந்தைங்கள்னா ரொம்ப சீக்கிரமா வரும். அதே மாதிரி ஹாஸ்டல் இருக்கிற குழந்தைங்களும் அதே மாதிரி தான், ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா கடகடன்னு எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆயிடும். ஸோ அதனால அதை ட்ரீட் பண்ணணும். 3 நாள் அந்த வெள்ளையா பெயிண்ட் போட்டு கழுத்துக்கு கீழே இருந்து குளிக்க வச்சது, நார் போட்டு தேய்ச்சி குளிக்க வச்சதுக்கு அப்புறம் அந்த வெள்ளை மருந்து 3 நாள் போடணும். 4வது நாள் தான் குழந்தைய குளிக்க வைப்பாங்க. எல்லா நாளும் காத்தால 8 மணிக்கு அந்த குளிக்கிறதுக்கு தேய்க்க வேண்டிய அந்த ஸ்கிராச் பண்ணி குளிக்க வச்சுட்டு, நாரால குளிக்க வச்சுட்டு இந்த மருந்து போடணும் 3 நாள். ஒரு நாள் குளிக்க வச்சுட்டு 2-3 நாள் அப்புறம் குளிக்க வேண்டாம். 4வது நாள் குளிக்க நல்ல நார் போட்டு திருப்பி தேய்ச்சிட்டு அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்த பெட்ஷீட்டு, பாய், தலகாணி எல்லாம் துணி எல்லாமே போட்டு நல்ல வெயில்ல போட்டு காய வச்சுதான் திரும்பி போட்டா தான் அது வராம இருக்கும். இப்ப ஸ்கேபிஸ் வந்துருச்சுன்னா அது என்ன ஆகும்னா, ஸ்கேபிஸ்ல அது கிட்னிக்குள்ள போயிடும், சிறுநீரகம் வேலை செய்யாமைக்கு ஆயிடும். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஒரு நிறைய குழந்தைங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஹார்ட் ரேட் அதிகமா இருக்கு நிறைய குழந்தைங்க. ஏன்னா எப்போதுமே என்ன நடக்க போறது இல்லாட்டா ஓடிட்டே இருக்காங்க. ஸோ இதே துடிப்பு the heart rate is very much increase. ஒரு சில டைம்ல ஹார்ட்டுக்குள்ள ஓட்டை இருக்கிற குழந்தைங்களை பாக்குறோம். ஸோ அது நார்மலா எல்லா குழந்தைங்களுக்கும் வரலாம், ஆட்டிசம் குழந்தைங்களையும் இருக்கலாம். அப்ப நீங்க தூங்கும் போது உங்க கையை வச்சு பாத்தீங்கன்னா ஒரு கிர்கிர் சவுண்டோ இல்லாட்டா ஹார்ட் ரொம்ப துடிக்கிறதுன்னா கண்டிப்பா ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட பார்த்து நீங்க எக்கோவோ இசிஜி அப்புறம் ஏதாவது மாத்திரை கொடுக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி எலும்புல பாத்தீங்கன்னா வைட்டமின் டி குறைபாடு இருந்தா கால்சியம் குறைஞ்சு அந்த குழந்தைங்களுக்கு எலும்பு ஸ்ட்ராங்கா இருக்காது. சோ விழுந்துட்டாங்கன்னா உடஞ்சிரும். அதே மாதிரி தான் இருக்கு எல்லா குழந்தைங்களுக்கும். இப்ப வைட்டமின் டி குறைபாடு இருந்ததுன்னா அவங்களுக்கு அது அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தியே இருக்காது. ரொம்ப சீக்கிரம் அவங்களுக்கு ஃபீவர், காய்ச்சல், வைட்டமின் டி டெஃபிஷியன்சி. வைட்டமின் டி இஸ் நெசசரி ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் இம்யூனிட்டி. நமக்கு நோய் வராமைக்கு எதிர்ப்பு சக்தியில ரொம்ப முக்கியமான வைட்டமின் வைட்டமின் டி தான். அது வெயில்ல இருந்து கிடைக்கும் நமக்கு. 11 to 3 உள்ள வெயில்ல ஒரு 20 மினிட்ஸ் டெய்லி கொடுத்தா போதும். இப்ப இந்த காலத்துல ரொம்ப சம்மர்ல நிக்க வைக்காதீங்க. இந்த ஜன்னல் கிட்ட வெயில் வரும் இல்லையா, அதுலயே கொஞ்ச நாள் இருந்தாலே போதும் குழந்தை. இல்லாட்டா வைட்டமின் டி குறைபாடு இருந்தா டாக்டர் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. நீங்க ஒரு டாக்டர்கிட்ட போய் தான் நீங்க அடிக்கடி சளி வர்றது, ஜுரம் வர்றதுன்னு சொன்னா டாக்டர் இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. வைட்டமின் டி நீங்களே செக் பண்ண டாக்டர் கிட்ட சொல்லலாம். சொல்லி அதை சின்ன பவுடர் சாஷே மாதிரி கிடைக்கும், இந்த சின்ன ஷாம்பு பேக்கெட்ல கிடைக்கிற மாதிரி. அது ஒரு 8 வாரம் பால்ல போட்டு வெறும் வயிற்றுல குடுத்துட்டீங்கன்னா அது சரியாயிடும். அதே மாதிரி காலோட பாத்தீங்கன்னா ஒரு வளைவு இருக்கும், ஒரு கர்வ் இருக்கும் இல்லையா, அந்த கர்வ் இல்லாட்டா பிளாட் ஃபீட் சொல்லுவாங்க. அத அப்ப என்ன ஆகும்னா அவங்க நடக்கும்போது முட்டியும் இடிக்கும், ஒரு மாதிரி நடப்பாங்க. சோ அத நம்ம எப்போதுமே கண்டுபிடிச்சு நாக்கிங் இருக்கா, பிளாட் ஃபீட், இந்த மாதிரி சப்பக்கால் இருக்கா, இந்த குழந்தை சப்பக்காலோட நடக்கும்போது முட்டி இடிச்சுக்கிறதா, அப்படியானா அதெல்லாம் ஷூ போட்டு சரி பண்ண முடியும். அதே மாதிரி வைட்டமின் டி குறைச்சா இந்த கால் வளைஞ்சு போறது, எலும்பு கூடு கட்டுறது அதெல்லாமே நின்றுடும். சோ நீங்க டாக்டரே பார்க்கணும். அதே மாதிரி இப்ப ஒரு சிறப்பா இந்த ஷூ எல்லாம் பண்ணப்பட்டவங்க இருக்காங்கல்ல, ப்ராஸ்தட்டிக் அண்ட் ஆர்த்தோட்டிக் டெக்னீஷியன் சொல்லுவாங்க. அவங்க அங்க கேகே நகர்ல எல்லாம் இருக்காங்க, அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் இருக்காங்க. அப்ப அவங்க கிட்ட போய் இந்த கால் சப்பக்காலா இருந்தா கண்டிப்பா பிசியோதெரப்பி கொடுக்கறதுக்கு ஒரு சைக்கிள் மிதிக்க வைக்கணும், கால்ல ஒரு ஆர்ச் வரணும். அது இல்லாட்டா அது ஸ்பெஷல் ஷூ போட்டு அந்த ஆர்ச் பண்ணணும். குழந்தைங்களுக்கு என்ன ஆகுன்னா, அது குழந்தைங்க வெயிட் போட போட அது கால் வலி வர ஆரம்பிச்சிடும், ரொம்ப இடிச்சு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரிதான் நீங்க பாத்தீங்கன்னா பேக்ல இருக்கிற நம்மளோட எலும்பு இருக்குல்ல, முதுகெலும்பு, அது ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். முதுகெலும்புல பின்னாடி கைய வச்சு பாத்தீங்கன்னா அது ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். அப்படி ஸ்ட்ரெயிட்டா இல்லாட்டா என்ன ஆகும்னா அது வளைஞ்சு ஒரு சைடா வளைஞ்சிருந்ததுன்னா அதுக்கு அர்த்தம் உங்க குழந்தைக்கு அந்த எலும்பு பக்கத்துல இருக்கிற தசையெல்லாம் ரொம்ப தொலைன்னு இருக்குன்னு அர்த்தம். இப்ப அதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும், இல்லாட்டா ஒரு பிரேஸ் போட வேண்டி வரும். சோ நிறைய குழந்தைங்களுக்கு தொலைன்னு இருக்கு தசைகள், கால் தசைகள், அதே மாதிரி மார்பு கூடு தசைகள்லாம். சோ அதுக்கெல்லாம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணினா போதும். சிம்பிள் எக்ஸசைசஸ் செய்ய வச்சீங்கன்னா இதெல்லாம் கரெக்ட் பண்ண முடியும். பட் எப்படி ஆனாலும் ஒரு எலும்பு டாக்டர், ஒரு பிசியோதெரபிஸ்ட், ஒரு பிஎன்டோ ஆளெல்லாம் நீங்க பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த ஐஸ்கிரீமு, ஜூஸ் அதெல்லாம் அலர்ஜி. அதே மாதிரி கேக்கு வாங்குறீங்கல்ல, அந்த கேக்ல இருக்கப்பட்ட ஐசிங்கு
அதெல்லாமே நிறைய குழந்தைங்களுக்கு அலர்ஜி இருக்கு. ஏன்னா பால் ஐட்டம்ஸ் அலர்ஜி உள்ள குழந்தைங்களுக்கு கேக்கும் அலர்ஜி வருது. ஸோ அதனால முட்டைக்கு ஒரு சில குழந்தைங்களுக்கு முட்டை அலர்ஜி. ஸோ எக்லெஸ் கேக்கு சம்டைம்ஸ் வாங்க வேண்டி வரும். ஸோ அதனால நீங்க எப்போதும் இந்த குழந்தைங்களுக்கு ஒரு சத்தம் கேட்கும், மூச்சு எடுக்கும் போது சொல்லி சவுண்டு கேட்கும். அப்ப நீங்க நினைச்சு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனீங்கன்னா ஏதோ அலர்ஜினாலதான் அவங்களுக்கு வீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, வீசிங் சொல்லுவாங்க. ஸோ அது சின்னதுலயே என்ன அலர்ஜி இருக்கோ அதை கொடுக்காமக்கு இருங்க. அப்பதான் குழந்தை நிம்மதியா தூங்கினாதான் அடுத்த நாள் குழந்தை இரிட்டபிள் இல்லாமக்கு இருக்கும். போன 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல, என்னோட ஒரு பிரசன்டேஷன்ல எதனாலெல்லாம் தூங்காமக்கு இருக்கு சொல்லி நான் பிரசன்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ நமக்கு குழந்தைங்களுக்கு இந்த ஆட்டிசம்ங்கப்பட்டது ஒரு நியூரோ டெவலப்மெண்டல் டிஸ்ஃபங்க்ஷன் தான். அதாவது மூளை வளரும் போது வந்த பிரச்சனை தான். ஸோ அதனால சில சமயம் ஐக்யூ ஒரு சில இடங்கள்லாம் பயங்கரமா வளர்ந்துருக்கும், ஒரு சில இடங்கள்லாம் நல்லா வளர்ந்துருக்காது, வளர்ச்சியை வந்திருக்காது. ஸோ சம் ஏரியாஸ் ஆஃப் த பிரெயின் ஆர் வெல் டெவலப் அண்ட் தேர் சம்டைம்ஸ் த ஐக்யூ இஸ் வெரி ஹை, சம்டைம்ஸ் த ஐக்யூ இஸ் லோ. அப்ப என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு ரொம்ப திறமை உள்ளவங்களும் ரொம்ப கிஃப்டடா உள்ள குழந்தைங்களும் இருக்காங்க. ஸோ ஒரு சில குழந்தைங்களுக்கு நிறைய மொழி பேச தெரியும், ஒரு சில குழந்தைங்க நல்ல படம் வரைக்கிறாங்க, சில குழந்தைங்க கணக்கு போடுறாங்க. எங்ககிட்ட ஒரு குழந்தை வந்தாங்க, அந்த குழந்தை இன்ஜினியரிங் படிக்கிற மேக்ஸ் எல்லாம் போடும், கணக்கெல்லாம் போடும், ஆனா சரியா பேச தெரியாது. ஐக்யூ ரொம்ப அதிகமா இருந்தது. ஸோ ஒரு சில குழந்தைங்களுக்கு அந்த அறிவுத்திறன் ஐக்யூங்கப்பட்டது ஐக்யூ இஸ் லெஸ் இன் சம் சில்ட்ரன். ஸோ அவங்களுக்கு அடிஷ்னல் சப்போர்ட் வேண்டி இருக்கும். அப்புறம் குழந்தைங்களுக்கு ஸ்பீச் டிலே ஏன்னா வருது. நம்ம ஆட்டிசம் குழந்தைங்கள்ல ரொம்ப 3 மாசம் 6 மாசத்திலேயே நீங்க டிவி இதெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா, கொக்கோ மெலன் அந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ் எல்லாம் காட்டுறதுனால அவங்க அது கூட ரொம்ப அட்டாச்ட் ஆகி பேச மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு ஏபிசிடி, ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால் அதெல்லாம் தெரியும். ஆனா சரளமா நம்ம பாச பிணைவோட நம்மள்ட்ட பேசுறதுக்கு they don't develop emotional attachment to parents. So don't show screen time. அப்புறம் நிறைய குழந்தைங்களுக்கு ஹெட்டேக் இருக்கு, அதனால என்ன ஆகுதுன்னா தூங்க மாட்டேங்கிறாங்க. ஸோ கண்ணு ப்ராப்ளத்தினாலயோ இதே மாதிரி நிறைய ஸ்கிரீன் பாக்குறதுனாலயோ குழந்தைங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் சிடுங்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது பொருள் கூட ஒப்சஸ்டாவே இருப்பாங்க இல்லையா? ஸோ அது என்ன ஆகும், அவங்க பொருள் கூட அட்டாச்சா இருந்தா என்ன ஆகும், பொருள் எடுத்துட்டே நடப்பாங்க, பொருள் இல்லாமக்கி அவங்களுக்கு வெளியே வர முடியாது. ஸோ ஒரு சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொருளை எடுத்துட்டு ஸ்கூலுக்கு வருவாங்க. அப்ப என்ன ஆகும், அந்த பொருளை இல்லாமக்கே அவங்களுக்கு படிக்க முடியாது. அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒப்சஷன். அது நார்மலி சீன் இன் ஆட்டிசம் தான். ஆனா ஒரு சில டைம்ல அது ஒரு சைக்கியாட்ரிக் கண்டிஷனா இருக்கலாம். என்னன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு முடியல, நீங்க சொல்லிட்டு கூட அவங்களால ஒபே பண்ண முடியல. அம்மா என்னால இது இல்லாமக்கி வர முடியல. ஸோ நிறைய வாட்டி கை கழுவாங்க, இல்லாட்டி அவங்க என்ன பண்ண தொலைச்சி எடுத்தே தொலைப்பாங்க. அதெல்லாம் பார்த்திருக்கீங்கல்ல. அப்படியெல்லாம் ஒரு சில குழந்தைங்கள்ல ஒரு சின்ன மனநிலை பாதிப்பு, ஒரு சில சின்ன குழந்தைங்கள்ல மனநிலை பாதிப்பு வருது. ஸோ அதனால நீங்க மனநிலை டாக்டரையும் பார்க்கணும். ஸோ எல்லாரும் சேர்ந்தாதான் குழந்தைங்களுக்கு எல்லாமே சரியா பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு சில குழந்தைங்க சீக்கிரமா பெரியவர்கள் ஆயிடுறாங்க. என்ன ஆகுதுன்னா சீக்கிரமா அவங்களுக்கு 3 வயசுலயோ 4 வயசுலயே அவங்களுக்கு அவங்க அந்த பிறப்புறுப்புகள்லாம் தொட்டு விளையாடுறாங்க. ஸோ அப்படி உள்ள குழந்தைங்களை எண்டோக்ரைனாலஜிஸ்ட தான் காட்ட வேண்டியிருக்கு. அப்புறம் கேர்ள்ஸ் ஆனா மாத விலங்கு இரகுலரா வருது. அதே மாதிரி ரொம்ப ஒரு சில இந்த குழந்தைங்களுக்கு ஆட்டிசம் உள்ள குழந்தைங்களானாலும் சரி, எந்த ஒரு ப்ராப்ளம் உள்ள குழந்தைங்களானாலும் சரி, ரொம்ப குண்டா இருக்காங்க, சுகர் ஜாஸ்தியா இருக்கு, அவங்களுக்கு ரத்தத்துல சுகரோட அளவு மைல்டு டயபெட்டிஸ் வந்துடுறது சின்ன வயசுலயே. சோ அதை நீங்க ஞாபகம் வச்சுங்க. அது எப்படி ஆனாலும் ஒரு சில குழந்தைங்க என்ன ஆகுதுன்னா ரொம்ப சாப்பிடுறாங்க, ஒரு சில குழந்தைங்க வேண்ட அளவுக்கு சாப்பிடாமக்கி அவங்களுக்கு நிறைய குறைபாடுகள், வைட்டமின் குறைபாடு, அதே மாதிரி எலக்ட்ரோலைட்ஸ் குறைபாடு, எல்லாமே சால்ட் உப்பெல்லாம் கரெக்டா கிடைக்காமக்கி போயிடுறது. அப்ப என்ன ஆகும்னா நமக்கு இந்த சோடியம் பொட்டாசியம் அந்த உப்புக்கள்லாம் சரியா கிடைக்காட்டா நம்ம ரொம்ப டயர்ட் ஆயிடுவோம். அப்படி நம்ம குழந்தைங்க சரியா சாப்பிடாததுனால எப்போதுமே சோர்ந்த மாதிரி இருக்காங்க. சோ அதுக்கு நீங்க அலோவ் பண்ணாதீங்க. சோ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு உங்க குழந்தைய பாருங்க. ஒரு சிம்டம்ஸே நீங்க கண்டுக்காமக்கே இருக்காதீங்க. எந்த ஒரு ஆக்டிவிட்டி இருந்தாலும் அதை வீடியோ பண்ணி பாருங்க. அது பிட்ஸா இல்ல ரொம்ப அன்யூஷுவலா இருக்குன்னா
சாதாரண குழந்தைகள் பண்றதோட அன்யூஷுவலா இருக்கு. திடீர்னு கத்துறது, சிரிக்கிறது, தனியா பேசிக்கிறது, உதட நக்கிறது, அப்புறம் திடீர்னு சடனா கீழே விழறது, இதெல்லாமே வந்து பிட்ஸா இருக்கலாம். ஏதாவது பிரச்சனையினாலதான் இது மாதிரி எல்லாம் வரலாம். சோ அதனால நீங்க இதெல்லாம் கவனிச்சு பாருங்க. ஏன்னா அட்டென்ஷன் குறைவு, ஹைப்பர் ஆக்டிவிட்டி, துருதுருப்பு, திடீர்னு தூக்கி போடுறது, அதெல்லாம் ADHD சொல்லுவோம். அது சாதாரணமா இந்த குழந்தைங்களோட சார்ந்து காணப்பட்ட ஒரு கண்டிஷன் தான். அதுக்கு நம்ம எப்படி ஆட்டிசம் உள்ள ஒரு குழந்தைக்கு, ஆட்டிசம் வித் ADHD நிறைய பேர் இருக்காங்க. சோ அதெல்லாம் வந்து எல்லாம் ஒரு மல்டி டிசிப்ளினரி டீம், அதாவது ஸ்பெஷல் எஜுகேட்டர், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், ஸ்பீச் தெரபிஸ்ட், அப்புறம் பிஹேவியர் மாடிஃபிகேஷன் பை சைக்காலஜிஸ்ட், அப்புறம் வந்துட்டு பேரண்ட்ஸ் எஜுகேஷன், அது ரொம்ப முக்கியம். பெற்றோரை கத்து கொடுக்கறது, டாக்டரை பாக்குறது, எல்லா டைப் ஆஃப் டாக்டர்ஸையும் பாக்குறது, ஒரு வருஷத்துல ஒரு தடவையாவது ஒரு கம்ப்ளீட் செக்அப் பண்றது, இதெல்லாம் நீங்க பண்ணலாம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ செஷன் முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ Q&A போகலாம். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், யாருக்கு என்ன டவுட் இருந்தாலும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நம்ம உங்கள் நேம் கால் பண்ணுறோம். முடிஞ்ச வரைக்கும் கொஸ்டின்ஸ் வந்து டாபிக் ஓரியன்டாக வச்சுக்கோங்க. அசோசியேட்டட் கண்டிஷன்ஸ் இது சம்மந்தமான கொஸ்டின்ஸ் மட்டும் கேளுங்க. நம்ம Q&Aக்குள்ள போகலாம். நெக்ஸ்ட் லக்ஷ்மி சுவாமிநாதன் மேம் இருக்கீங்களா? இருக்கேன் சார். கேக்குதா சார்? கேக்குது. குட் மார்னிங் மேம். மேம், எனக்கு வந்து என்னன்னா இப்போ ஐ ரிலேட்டட் இஷ்யூஸ்ல அஸ்டிக்மேட்டிசம் சொல்லியிருந்தேன் இல்லையா மேம்? இப்போ அது வந்து இப்போ நம்ம விஷன் ரிலேட்டட், விஷன் தெராப்பி ரிலேட்டட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணி அதை வந்து நம்ம கொஞ்சம் நம்ம கண்ட்ரோல்ல எடுத்துட்டு வர முடியுமா? ஒரு இஸ் தேர் எனி அதர்? ஸ்பெக்ஸ் போடுறோம், பட் இப்போ என்னோட பொண்ணுக்கு வந்துட்டு ஸ்பெக்ஸ் போடுறோம். ஷீ இஸ் 10 years old. ஸோ லைக் வந்து அண்ட் விஷன் தெராப்பியுமே அட்டென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களோட இந்த 4 levels சொல்றாங்க இல்லையா, அந்த 4 levels வந்து இப்போ ரீச் பண்ணிட்டா. பட் ஸ்டில் அந்த அஸ்டிக்மேட்டிசம் இப்போ வீட்ல ஹோம் ப்ரோக்ராம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த விஷன் தெராப்பி ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் பண்றதுனால இப்போ அதுக்கு பெனிஃபிஷியலா இருக்குமா, இல்ல நாங்க ஃபர்தரா வேற எதே அதுக்கு பண்ணணுமா? ஆக்சுவலா நீங்க வந்து ஸ்பெக்ஸ் போட்டு ஸ்கூல்ல எப்படி ஆக்டிவிட்டி பண்றான்னு பார்த்துட்டா போறோம். வந்துட்டு அவளோட ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், இப்ப ஸ்ட்ரெயிட் லைன் வரையறது, மார்ஜின் போடுறது, ஒரு அதெல்லாம் நீங்க சரியா இருக்கான்னு பாருங்க. அது போதும். இதுக்கு தெரப்பி வேண்டாம். கிளாஸோட பவர் மட்டும் அவளுக்கு சொல்ல தெரியாம இருந்திருக்கும். அத வந்து நீங்க அதை மட்டும் செக் பண்ணீங்க. ஏன்னா ஆஸ்டிக்மேட்டிசம் இருக்கும்போது இப்ப மயோப்பியாவும் ரிலேட்டடா இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு தூர பார்வை பிளஸ் ஆஸ்டிக்மேட்டிசம் இருக்கும். சோ அதோட கனெக்ஷன் வந்து ரொம்ப ஆப்டா கரெக்டா குடுக்கற இடத்துல போய்தான் மேடம் நீங்க எடுக்கணும். நீங்க சங்கநேத்ராலயா போனீங்களா மேம்? இல்ல, நாங்க வந்து இங்க டிவைன் மைண்ட்ஸ் விஷன் தெராப்பின்னு பிரைவேட்டா ஒரு சென்டர் இருக்கு, டாக்டர் குகநாதன் சொல்லிட்டு. சோ அவர்கிட்ட தான் வந்துட்டு லைக் விஷன் தெராப்பிக்கு போயிருந்தோம். சோ அவர் வந்து சொல்லிட்டு இப்ப நாங்க வந்து இங்க நாங்க வேளச்சேரியில இருக்கோம். சோ வேளச்சேரியில ராதா ஐ கேர் ஹாஸ்பிட்டல் அண்ட் அவர் வந்து சங்கர நேத்ராலயால ஒரு டாக்டர் ரெஃபர் பண்ணியிருந்தார், டாக்டர் ராம் பிரகாஷ் சொல்லிட்டு. சோ அவர்கிட்ட போயிட்டு இந்த ஐ ஸ்கேன் எடுத்துட்டோம். சோ லைக் வந்து சோ நெக்ஸ்ட் 1 year கழிஞ்சு ரிவ்யூ பண்ணிட்டு இன்கேஸ் ஏதாவது வேரியேஷன் இருக்கு அப்படின்னா சோ அப்ப நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொன்னாரு. சோ ஆக்சுவலி வந்து ஒரு தரம் வேணா நீங்க சங்கர் நேத்ராலயா பாருங்களேன். லோ விஷன் கிளினிக்கு போனீங்கன்னா கொஞ்சம் அந்த பவர் கரெக்டா கிடைச்சதுன்னா சரியாயிடும். உங்களுக்கு வந்து ரொம்ப லோ விஷன்லாம் இருக்காது, விஷன் கரெக்டா தான் இருக்கும். இல்ல அவ வந்து ஒரு சின்ன சரிவு இருக்கும். அவங்க பாக்கும்போது எல்லாத்துலயும் ஒரு கண்ணாடி இல்லாமக்கி பாக்கும்போது அவங்களுக்கு எல்லாமே ஒரு லைட் பெண்டிங்கோட தெரியும். கரெக்ட் பண்ணலாம். அதுதான் நீங்க செக் பண்ணீங்க. பவர் மட்டும், கிளாஸ் மட்டும் நீங்க எவ்ரி 6 months சங்கர் நேத்ராலயா காட்டி பாருங்களேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து டிசேபிள்டோட அந்த ஒரு இன்டராக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு. சரி மேம். ஓகே மேம். ஓகே, நாங்க we will go there. Thank you மேம். Thank you மேம். Thank you. ஓகே, தேங்க் யூ மேம். பாலமுருகன் சார் இருக்கீங்களா? இருக்கேன் சார். இருக்கேன். பேசலாங்களா? பேசலாம் சார் ப்ளீஸ். மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம் நான் வந்து நிப்மேட் சென்டருக்கு வந்திருக்கேன் மேடம். வந்து உங்களை மீட் பண்ண மித்ரன்ற பையனை சைல்ட வச்சுட்டு, அப்போ வந்து நம்ம தம்பி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல, நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல போன்னு சொன்னீங்க மேடம். இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல போட்டேன் மேடம். கவர்மெண்ட் ஸ்கூல்ல போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எஜுகேஷன் அந்த அளவுக்கு வரலைங்க. பட் ஆனா பசங்க கூட கொஞ்சம் அப்படியே மிங்கிள் ஆகுறான், கவனிக்கிறான், அவங்க கூட போய் சேர்ந்து போறது வர்றது, சின்ன சின்ன ஆக்டிவிட்டி நடக்குது மேடம். அதாவது நானும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். பிளஸ் வந்து அவனுக்கு ஆக்டிவிட்டிஸோ இல்ல எழுதுறது படிக்கிறது இந்த மாதிரி
பேசிக்கா. ஆ. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து தானா திடீர்னு அழுகுறான் மேடம். அவன என்னன்னே தெரிய மாட்டேது. என்னால புரிஞ்சுக்க முடியல. அது வந்து நம்ம வந்து ஒரு டாக்டர் பார்க்கணும்ல, நியூராலஜிஸ்ட் பார்க்கணும், நரம்பியல் சரி. டாக்டர் கண்டிப்பா பார்க்கணும். திடீர்னு கத்தலாங்கன்னா ஃபிட்ஸா இருக்கலாம், ஒரு விதமான வலிப்பு தான் அப்படி அழப்பட்டது. இல்ல ஆக்சுவலா முன்னாடி வந்துதான் இந்த ப்ராப்ளம் வந்தது, ஆளானோம். இப்போ ஒரு தடவை கூட திருப்பி வந்து செக் பண்ணிடுங்க சார். சரிங்க மேடம். இப்போ வந்து நம்ம நிப்மேன்ல வந்து பாத்துக்கலாங்களா? வலிப்புக்கு வந்து நிப்மெட்ல வந்து நீங்க இஜி எல்லாம் எடுக்கணும்னா நீங்க வெளியில தானே போகணும், எங்களுக்கு அந்த வசதி இல்லை. எல்லாம் பாத்தீங்கன்னா புண்ணா வந்துட்டு மேடம். ஒரு இடத்துல கொப்பளம் வருது, திடீர்னு பார்த்தா மருந்து போட்டதுக்கு அப்புறம் மாத்திரை போடுறது சரியாகுது, திடீர்னு கொஞ்ச நாள் ஒரு மாசம் நல்லா இருக்கு, மறுபடியும் வந்து அந்த மாதிரி ஆரம்பிச்சது. எங்க இருக்கீங்க நீங்க? நான் வந்து வேளச்சேரி மேடம், கோட்டூர்புரம். நான் உங்களை நிறைய டைம் வந்து மீட் பண்ணிட்டேன், நிப்மேன்லயே தெரப்பிக்கு வந்தேன். நீங்க அதுக்கப்புறம் தான் சொன்னீங்க இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல போடுங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும், பெட்டரா இருக்கும்னு சொன்னோம்னா அதுக்கப்புறம் அங்கிருந்து சென்னைக்குள்ள போட முடியாண்டாங்க. நான் மறுபடியும் அங்கிருந்து மூவ் ஆகி திருச்சிக்கு வந்துட்டேன் மேடம். ஸ்கூல்ல மீதி குழந்தைங்க கூட உள்ள ஸ்கூல்ல போட்டுட்டீங்கன்னாலே அவங்க கவனிச்சுப்பாங்க. அங்க சிறப்பு ஆசிரியர் வராங்களா? சிறப்பு ஆசிரியர் வரல மேடம், நம்ம தான் வேணா தேடி போறதா இருக்குங்க. சிறப்பு ஆசிரியர்னு யாருமே கிடையாது. அதாவது ஒரு சென்டர் இருக்கு மேடம், இதை வந்து நான் அடுத்து வரும் இப்போ நிப்மேடு கண்டிப்பா இதை வந்து பேசுன்னு தான் இருக்கு நான். ஏன்னா நம்ம சிறப்பு குழந்தைங்கன்னு டீச்சர் போடுறாங்க, அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு நாள் வந்து அந்த பிள்ளைங்களை பார்க்கலாம். அது வர மாட்டேங்கிறாங்க, அது எங்க போய் சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒரு செக்ஷன் வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ சரி. அதே மாதிரி நார்மல் டீச்சரை சொன்னா அந்த பசங்களுக்கு வர டீச்சர் தான் அந்த பிள்ளைங்களை பார்க்கணும், நாங்க பார்க்கணும். ஏன்னா 10ஓட பண்ணாதான் வச்சிருக்க முடியும், உங்க பிள்ளைங்களை மட்டும் தனியா கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. சரி, அப்ப நீங்க தனியா பேசுங்களேன் என்கிட்ட. சரி மேடம், ஓகேங்க, ஓகே, தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ ஸோ மச் சார். Thank- தேவி எஸ் மேம் இருக்கீங்களா? ஹலோ. கேக்குதுங்களா? மேம் குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், சொல்லுங்க. மேம் உங்க ப்ரெசன்டேஷன் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு, நிறைய விஷயம் இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் நானு. மேம் என் பையன் வந்து 10 வயசு. இப்போ நீங்க அந்த உடம்புலாம் அரிப்பு அந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அது வந்து லிவர் ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்களா? ஆமா. என் பையனுக்கு வந்து அவனுக்கு என்னன்னா சின்னது அந்த மாதிரி தனியா அவன் வந்து எதுவும் சொரிய மாட்டேங்கிறான். ஆனா ஏதோ கொசு கடிக்குது இல்ல கீழே விழுந்துட்டான், சின்னதா ஒரு புண்ணு இருந்தாலும் அதை சொரிஞ்சு பெருசாக்கிடுறான். அது ரத்தமா வெடிஞ்சா கூட அவனுக்கு பிரச்சனை இல்லை. அதுல என்னன்னா அத பிச்சு வாயில போட்டு அப்ப அவனுக்கு வேண்டியது வந்து பிஹேவியர் மாடிஃபிகேஷன். எங்க இருக்கீங்க நீங்க? மேம் இங்க தாம்பரம் தான் மேம். அப்ப நிப்மெட் வரீங்களா? கௌரி மேடத்தை பாருங்களேன். வந்திருக்கேன் மேம், உங்ககிட்ட மீட் பண்ணிருக்கேன். ஆனா இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் ஓகே இவ்வளவு டீடைலா சொல்லிருக்கீங்கன்னும் போது எனக்கு அந்த விஷயம் உங்ககிட்ட கேட்கலான்னு. நீங்க ஒரு தடவை கூட வந்து இது வந்து இந்த சொரிஞ்சு புண்ணாக்குறது வந்து ஒரு பிஹேவியர் ப்ராப்ளம் ஆயிடுது. அதனால நீங்க வந்து அதை எப்படி ரீடைரக்ட் பண்ணணும்னு சொல்லி தருவாங்க. வந்து ஒரு வெள்ளிக்கிழமை இல்லாட்டா ஒரு சனிக்கிழமை நீங்க நிப்மெட் ஓபில வந்தீங்கன்னா, நான் இருக்க மாட்டேன், சைக்காலஜில கௌரி மேடத்தை பாத்தீங்கன்னா தேவையில்ல. அது பகல்ல கூட நம்ம அத அவனை நிப்பாட்டிடலாம், புரியாது அப்படின்னு சொல்லிட்டு இல்ல தட்டி விட்டுறலாம். ஆனா நைட்டு படுத்ததுக்கு அப்புறம் அவன் வந்து அந்த விஷயம் திருப்பி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்க வந்து ஒரு திங்கக்கிழமை கொண்டு வந்து காட்டுங்க. நான் திங்கள்ல இருந்து வியாழன் வரைக்கும் தான் இருப்பேன். புதன்கிழமை வந்து 11 மணிக்கு வருவேன், 11ல இருந்து 5:30 வரைக்கும். மீதி எல்லாம் மதியம் தான் வரேன் நானு, 1 to 5 ஆக்கிட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்கலான் இருந்தேன் மேம். இப்போ ரீசெண்டா அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சானா, கண்ணுக்கு சைடுல லைட்டா அப்படி ஒரு விரல வச்சு பிரஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே பாக்குறான். அது ஒரு ஆர்டிஸ்டோட ஃபீச்சர். ஆனா வந்து அது இப்பதான் பண்றான்னா கண்ணு செக் பண்ணணும். நீங்க எங்கிட்ட வாங்க, நான் எழுதி தரேன். நீங்க புதன்கிழமை வரீங்களா? அப்படின்னா நான் காத்தால இருப்பேன். நானு புதன்கிழமைனா காத்தால இருப்பேன், மீதி 3 நாளும் மதியம் இருப்பேன். ஓகே மேம். இப்போ 2 வீக்ஸ் ஊருக்கு போறோம் மேம், இப்போ லீவுனால. அது முடிச்சு வந்துருங்க. ஓகே மேம், கண்டிப்பா வர்றேன் மேம், உங்களை பாக்குறேன் மேம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ தேங்க்யூ சார். வேற யாருக்காச்சும் எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்லைன்னா நம்ம செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். சொல்லாச்சு. ஓகே, ஸோ ஐ திங்க் எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஜாயின் பண்ண பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். பேரண்ட்ஸ், நம்ம சேட்ல வந்து நம்மளுடைய சென்டர் அட்ரஸ் அண்ட் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் போட்டிருக்கோம். ஸோ அந்த சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வர வாரங்களுடைய வெபினாருக்கான டீட்டெயில்ஸ் அதில் வந்துடும். ஸோ அந்த சேட்டில் இருக்கிற வாட்ஸ்அப் சேனல் திருப்பி நாங்கள் போட்டு விடுறோம் ஒரு வாட்டி, நீங்கள் அதை பார்த்து அதுலேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நாங்கள் கம்யூனிட்டியில் ஃபீட்பேக் ஃபார்மும் போடுறோம். ஸோ அதில் உங்களுக்கு ஏதாச்சும் ஃபீட்பேக்ஸ் இருக்குது,
அல்லது ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்கான டாபிக் உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் அந்த ஃபார்மில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் அதை எப்படியாச்சும் கண்டக்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச்.